வரைபடத்தை அவருடைய அழைப்பின் மூலமா அடையாளப்படுத்தணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சுங்க? பிரின்சிபல் தான், டீச்சர்ஸ், அப்புறம் அப்பா அம்மா ஐடியா. சரி, எத்தனை நாள் பண்ணீங்க? 20 days. 20 நாட்கள் தொடர்ச்சியாக பண்ணீங்க, லீவ் அவுட் பண்ணீங்க பண்ணீங்க? இல்லைங்கய்யா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நேரத்தில். அப்புறம் தொலைக்காட்சி பற்றி பார்க்கறது, இந்த செல்போன் பார்க்கறது பழக்கமாக இல்லைங்களா? இல்லைங்கய்யா, மோஸ்ட்லி. சரி சரி சரி. இப்போ உங்களுக்கு அடுத்த கட்டமாக தான் இருக்குங்களா? தமிழ் சார்ந்தவர் நிறைய நாளில் விளையாடுறீங்க. அடுத்த உங்களுடைய திட்டம் என்ன? தமிழ் சான்றோர்கள் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து நான் இன்னும் மேலாக என்னால் முடியுமோ அதை பண்ணுறேன். சரி, இப்போ ஓய்வு நேரத்தில் தொலைக்காட்சி பற்றி பார்க்க மாட்டேன் சொல்லிட்டீங்க, அலைபேசியில் செல்ஃபோன் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டீங்க. வேறு என்ன செய்யுங்க ஓய்வு நேரத்தில்? நிறைய டிராயிங்ஸ், எம்ப்ராய்டிங்ஸ், நிறையா ரிப்பர் ஆர்ட், அந்த மாதிரி நிறையா இருக்குல்லையா, அதெல்லாம். சரி, அது எப்படி நீங்கள் மட்டும் கற்றுக் கொடுப்பீங்களா இல்லை மற்ற நண்பர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பீங்களா? ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுப்பேன். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நண்பர்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. சரி, அனைவரும் தரவை இருப்பாங்க. ஓய்வு நேரத்தை தொலைக்காட்சி பற்றிக்காக செல்போன் பயணிக்காக அருமையான பாடம் கற்றுக்கொண்டு சக பள்ளி மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து நல்ல எடுத்துக்காட்டாக வருகின்ற கணிக்காவை போல அப்ப செல்வர்களும் பள்ளிக்கூடத்தில் வளரும். அனைவர் சார்பாக மீண்டும் வாழ்க்கை. நன்றி. அவருடைய பெற்றோர்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் சுதந்திரத்துல நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். எங்க பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்க படிக்கிறாங்க. உண்மையிலே அவருக்கு பொறுமை தான், ரொம்ப பொறுமையான குணம். ஆனா எந்த ஒர்க்கை செஞ்சாலும் அவங்க வந்து முடிக்காம இருக்க மாட்டாங்க. இந்த ஒர்க்கை வந்து அவங்க நிறைய வரைவாங்க. அப்போ வரைஞ்சி படிக்க இருக்கும்போது நான் ஒரே ஒரு நாள் சொல்றேன், என்ன பாப்பா நீ கொஞ்சம் வித்தியாசமா டைப் பண்ணலாம்ல, திருவள்ளுவரை வரையலாம்ல அப்படின்னு. நம்ம திருவள்ளுவர் வரையலாம், ஏற்போஷன் வரையலாம் அப்படின்னாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தோட அப்படின்னு அவனை என்ன பெருமையாக சொல்லணும்னா, நான் சொல்லலை, ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா தான் கொடுத்தேன். உடனே அடுத்த நிமிஷமே ஒரு சார்ஜ் வாங்கிப்பான்னு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்து இங்கே 1330 சொல்லுங்கள் போது ஒரு முறை அதோடைய சைஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், சரி என்ன பண்ணான்னு கேட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட அது ஒரு 5 சார்ட் ஒட்டியே பண்ணியிருக்காங்க. அதாவது A4 ஷீட்டில் சும்மா நம்ம டிராயிங் வந்தோம்னா அதோட டைமென்ஷன்ஸ் கரெக்டாக கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பண்ணுங்க சொன்னேன். அதாவது ஒரு படத்தை, திருவள்ளுவருடைய படத்தை வந்து நம்ம உள்வாங்கிக்கணும். அவர் எப்படி இருப்பாரு என்றது நம்ம மனசுக்குள்ள அந்த வடிவம் வந்து வந்தாதான் நம்ம கையில வந்து அந்த வடிவம் வரும் அப்படின்னு சொன்னேன். சரி சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்லேயே வந்து அந்த சார்ட்டை மட்டும் நான் மீட் பண்ணேன். மற்றபடி அந்த டிராயிங்கை வந்து கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்துச்சு, எப்படி அந்த படம் வந்துருச்சு அப்படின்னு. பென்சிலை கொண்டு வந்துட்டாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்லவே வேண்டாம். எனக்கு என்ன பியூட்டினா, அது இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சேன். இன்னொரு டீச்சர் என்ன சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சேன், பாப்பாவுக்கு எவ்வளோ பொருள் ஒரு தப்புனே வரலையா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் எனக்கு பெருமையாக சொன்னேன், அவன் எங்கேயுமே அம்மா இது தப்பாயிடுச்சு, இது வந்து அழிக்கணுமா எதுவுமே கேட்கல. ரப்பர் எரேசர் எதுவுமே யூஸ் பண்ணல. பொதுவாக ஒரு பேஜில் நானுக்கு டீச்சர் தான் இப்போ நானே டீச்சரு. நான் இருக்கும்போது ஒரு தவறுதலாக ஒரு தப்பு பண்ணிடுவேன், உடனே இங்கிலீஷ் எங்கேயும் தேடுவேன். அந்த மாதிரி பண்ணும்போது என் பிள்ளை வந்து அந்த இங்கிலீஷில் அவன் தேடலை, இங்கிலீஷும் தேடலை, ரப்பரும் தேடலை. அதுதான் பிடிக்கும். அப்போ நான் கிளாஸ் இருக்கும்போது என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன், நான் மேத்ஸ் டீச்சரு, ஜாமெட்ரி படமெல்லாம் வரையும் போது தம்பி நான் சொல்லுவேன் கவனமாக கவனிச்சுக்கோங்க, கவனமாக கவனிச்சிங்கன்னா நீ ரப்பர் எடுக்க மாட்டேன்